பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் டெல்லியில் பாஜக முன்னிலை. டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதியில் 6 பாஜக முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு இடத்துல முன்னிலையில் இருக்காங்க. ஆம் ஆத்மி எங்கேயுமே முன்னிலையில் இல்லை. பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கார். 17,697 வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் தொகுதியில் சச்சிதானந்தம் திமுக வேட்பாளர்
முன்னிலையில் இருக்கார். 63,200 வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். கரூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜோதிமணி முன்னிலையில் இருக்கார். 11,310 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். காந்தி நகர் குஜராத் அமித்ஷா முன்னிலையில் இருக்கார், பாஜக வேட்பாளர். குருக்ஷேத்ரா ஹரியானா தொகுதியில் நவீன் ஜிண்டல் பாஜக வேட்பாளர் பின்னடைவை சந்திச்சிருக்கார். திருச்சியில் துரை வைகோ திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கார். 25,145 வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். ஹிமாச்சல் பிரதேஷ் கங்கனா ரனாவத் முன்னிலையில் இருக்கார், பாஜக வேட்பாளர். பெரம்பலூர் அருண் நேரு திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கார். 58,096 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். கடலூர் விஷ்ணு பிரசாத் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கார். 24,622 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். ஆந்திரா நிலவரம்படி YSRCP 23, TDP 152, காங்கிரஸ் இதுவரை எந்த வாக்கும் பெறவில்லை. மற்ற கட்சியினரும் இதுவரை எந்த வாக்கும் பெறவில்லை. டெல்லியில் தொடர்ந்து பாஜக முன்னிலையில் இருக்கு. சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் முன்னிலையில் இருக்கார். 6,717 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். மயிலாடுதுறை சுதா முன்னிலையில் இருக்கார். 35,682 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார், திமுக வேட்பாளர். இதுவரை தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக 38, அதிமுக 1, பாஜக 1. ஸோ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி 294, காங்கிரஸ் 228, மற்ற கட்சிகள் 21. நாகப்பட்டினம் செல்வராஜ் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கார். 19,987 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். தஞ்சாவூரில் முரசொலி முன்னிலையில் இருக்கார், திமுக வேட்பாளர். 46,991 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். சிவகங்கை தொகுதியில் காந்தி சிதம்பரம் முன்னிலையில் இருக்கார். 15,517 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார். பாஜக பின்னடைவை சந்தித்துள்ளது. மதுரை தொகுதியில் வெங்கடேசன் முன்னிலையில் இருக்கார். 55,638 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கார்.
தேனி தங்க தமிழ்செல்வன் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கார். 29,273 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஒடிசாவில் பிஜேடி 50, பிஜேபி 76, காங்கிரஸ் 15 வாக்குகளும் மற்ற கட்சிகள் 4 வாக்குகளும் சேகரித்துள்ளது. எங்களுடைய கணிப்பு பாஜக இந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் பரவலாக மிக அதிக அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பிரச்சாரத்தின் போது கூட பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது பாஜக தலைவர்களோ இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியிலே இருந்து என்ன சாதனை செய்தோம் என்று மக்களிடம் எடுத்து சொல்லவே இல்லை. காரணம், ஒரு சாதனையுமே அவர்கள் செய்யவில்லை. எதிர்க்கட்சிகள் மீது புழுதிவாரி தூற்றி அவர்களை திட்டி பேசியதை கடந்து நாங்கள் என்னென்ன செய்தோம் இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம் அமையவில்லை. காரணம், அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்பது. எனவே இந்த பாதிப்பு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சமத்துவமாக அனைவரும் கருதக்கூடிய இந்த நிலத்திலே அவர்கள் மத பிரச்சனையை, மத பிரிவினைவாதத்தை தூண்டி பேசியது என்பது மக்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த அளவிலே 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்காக இருக்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மண்டல வாரியாக இப்போ தென் மண்டலம், கொங்கு மண்டலம், சென்னை இங்கெல்லாம் வந்து எவ்வளோ சீட்ஸ் வரும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு? 40 தொகுதிகள்னால் அநேகமாக எல்லா தொகுதிகளும் வெளியே வரும். ஏன்னா கொங்கு மண்டலத்திலே அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பாஜகவோடு கூட்டணி அமைத்த காலத்திலேயே அதிமுக வெற்றி பெறவில்லை. இப்பொழுது பாஜகவுடன் இல்லை, பாஜகவுடன் இருந்தவர்கள் அவர்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்தாலும் அவர் பாஜகவை தான் ஆதரிப்பார் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே பாஜக வேண்டாம் என்று விரும்புகிற மக்கள் அதிமுகவையும் புறக்கணிப்பார்கள். அந்த வகையிலே திமுக 40 தொகுதிகளும் வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்கு. எங்களுடைய கணிப்பு பாஜக இந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் பரவலாக மிக அதிக அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பிரச்சாரத்தின் போது கூட பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது பாஜக தலைவர்களோ இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியிலே இருந்து என்ன சாதனை செய்தோம் என்று மக்களிடம் எடுத்து சொல்லவே இல்லை. காரணம், ஒரு சாதனையுமே அவர்கள் செய்யவில்லை. எதிர்க்கட்சிகள் மீது புழுதிவாரி தூற்றி அவர்களை திட்டி பேசியதை கடந்து நாங்கள் என்னென்ன செய்தோம் இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம் அமையவில்லை. காரணம், அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்பது. எனவே இந்த பாதிப்பு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சமத்துவமாக அனைவரும் கருதக்கூடிய இந்த நிலத்திலே அவர்கள் மத பிரச்சனையை, மத பிரிவினைவாதத்தை தூண்டி பேசியது என்பது மக்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த அளவிலே 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்காக இருக்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மண்டல வாரியாக இப்போ தென் மண்டலம், கொங்கு மண்டலம், சென்னை இங்கெல்லாம் வந்து எவ்வளோ சீட்ஸ் வரும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு? 40 தொகுதிகள்னால் அநேகமாக எல்லா தொகுதிகளும் வெளியே வரும். ஏன்னா கொங்கு மண்டலத்திலே அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பாஜகவோடு கூட்டணி அமைத்த காலத்திலேயே அதிமுக வெற்றி பெறவில்லை. இப்பொழுது பாஜகவுடன் இல்லை, பாஜகவுடன் இருந்தவர்கள் அவர்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்தாலும் அவர் பாஜகவை தான் ஆதரிப்பார் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே பாஜக வேண்டாம் என்று விரும்புகிற மக்கள் அதிமுகவையும் புறக்கணிப்பார்கள். அந்த வகையிலே திமுக 40 தொகுதிகளும் வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்கு. எங்களுடைய கணிப்பு பாஜக இந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் பரவலாக மிக அதிக அளவுக்கு விலைவாசி உயர்வு
ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பிரச்சாரத்தின் போது கூட பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது பாஜக தலைவர்களோ இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியிலே இருந்து என்ன சாதனை செய்தோம் என்று மக்களிடம் எடுத்து சொல்லவே இல்லை. காரணம், ஒரு சாதனையுமே அவர்கள் செய்யவில்லை. எதிர்க்கட்சிகள் மீது புழுதி வாரி தூற்றி அவர்களை திட்டி பேசியதை கடந்து நாங்கள் இன்னென்ன செய்தோம் இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம் அமையவில்லை. காரணம், இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்பது. எனவே இந்த பாதிப்பு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சமத்துவமாக அனைவரும் கருதக்கூடிய இந்த நிலத்திலே அவர்கள் மத பிரச்சனையை, மத பிரிவினைவாதத்தை தூண்டி பேசியது என்பது மக்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த அளவிலே 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்காக இருக்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மண்டல வாரியாக, இப்போ தென் மண்டலம், கொங்கு மண்டலம், சென்னை, இங்கெல்லாம் வந்து எவ்வளோ சீட்ஸ் வரும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு? 40 தொகுதிகள்னால் அநேகமாக எல்லா தொகுதிகளும் வெளியே வரும். ஏன்னா கொங்கு மண்டலத்திலே அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பாஜகவோடு கூட்டணி அமைத்த காலத்திலேயே அதிமுக வெற்றி பெறவில்லை. இப்பொழுது பாஜகவுடன் இல்லை. பாஜகவுடன் இருந்தவர்கள் அவர்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்தாலும் அவர் பாஜகவை தான் ஆதரிப்பார் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே பாஜக வேண்டாம் என்று விரும்புகிற மக்கள் அதிமுகவையும் புறக்கணிப்பார்கள். அந்த வகையிலே திமுக 40 தொகுதிகளும் வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்கு. எங்களுடைய கணிப்பு, பாஜக இந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் பரவலாக மிக அதிக அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பிரச்சாரத்தின் போது கூட பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது பாஜக தலைவர்களோ இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியிலே இருந்து என்ன சாதனை செய்தோம் என்று மக்களிடம் எடுத்து சொல்லவே இல்லை. காரணம், ஒரு சாதனையுமே அவர்கள் செய்யவில்லை. எதிர்க்கட்சிகள் மீது புழுதி வாரி தூற்றி அவர்களை திட்டி பேசியதை கடந்து நாங்கள் இன்னென்ன செய்தோம் இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம் அமையவில்லை. காரணம், இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்பது. எனவே இந்த பாதிப்பு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சமத்துவமாக அனைவரும் கருதக்கூடிய இந்த நிலத்திலே அவர்கள் மத பிரச்சனையை, மத பிரிவினைவாதத்தை தூண்டி பேசியது என்பது மக்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த அளவிலே 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்காக இருக்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மண்டல வாரியாக, இப்போ தென் மண்டலம், கொங்கு மண்டலம், சென்னை, இங்கெல்லாம் வந்து எவ்வளோ சீட்ஸ் வரும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு? 40 தொகுதிகள்னால் அநேகமாக எல்லா தொகுதிகளும் வெளியே வரும். ஏன்னா கொங்கு மண்டலத்திலே அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பாஜகவோடு கூட்டணி அமைத்த காலத்திலேயே அதிமுக வெற்றி பெறவில்லை. இப்பொழுது பாஜகவுடன் இல்லை. பாஜகவுடன் இருந்தவர்கள் அவர்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்தாலும் அவர் பாஜகவை தான் ஆதரிப்பார் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே பாஜக வேண்டாம் என்று விரும்புகிற மக்கள் அதிமுகவையும் புறக்கணிப்பார்கள். அந்த வகையிலே திமுக 40 தொகுதிகளும் வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்கு. எங்களுடைய கணிப்பு, பாஜக இந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் பரவலாக மிக அதிக அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பிரச்சாரத்தின் போது கூட பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது பாஜக தலைவர்களோ இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியிலே இருந்து என்ன சாதனை செய்தோம் என்று மக்களிடம் எடுத்து சொல்லவே இல்லை. காரணம், ஒரு சாதனையுமே அவர்கள் செய்யவில்லை. எதிர்க்கட்சிகள் மீது புழுதி வாரி தூற்றி அவர்களை திட்டி பேசியதை கடந்து நாங்கள் இன்னென்ன செய்தோம் இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம் அமையவில்லை. காரணம், இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்பது. எனவே இந்த பாதிப்பு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சமத்துவமாக அனைவரும் கருதக்கூடிய இந்த நிலத்திலே அவர்கள் மத பிரச்சனையை,
மத பிரிவினைவாதத்தை தூண்டி பேசியது என்பது மக்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த அளவிலே 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்காக இருக்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மண்டல வாரியாக இப்போ தென் மண்டலம், கொங்கு மண்டலம், சென்னை இங்கெல்லாம் வந்து எவ்வளோ சீட்ஸ் வரும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு? 40 தொகுதிகள்னால் அநேகமாக எல்லா தொகுதிகளும் வெளியே வரும். ஏன்னா கொங்கு மண்டலத்திலே அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பாஜகவோடு கூட்டணி அமைத்த காலத்திலேயே அதிமுக வெற்றி பெறவில்லை. இப்பொழுது பாஜகவுடன் இல்லை, பாஜகவுடன் இருந்தவர்கள் அவர்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்தாலும் அவர் பாஜகவை தான் ஆதரிப்பார் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே பாஜக வேண்டாம் என்று விரும்புகிற மக்கள் அதிமுகவையும் புறக்கணிப்பார்கள். அந்த வகையிலே திமுக 40 தொகுதிகளும் வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்கு. எங்களுடைய கணிப்பு பாஜக இந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் பரவலாக மிக அதிக அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பிரச்சாரத்தின் போது கூட பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது பாஜக தலைவர்களோ இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியிலே இருந்து என்ன சாதனை செய்தோம் என்று மக்களிடம் எடுத்து சொல்லவே இல்லை. காரணம், ஒரு சாதனையுமே அவர்கள் செய்யவில்லை. எதிர்க்கட்சிகள் மீது புழுதிவாரி தூற்றி அவர்களை திட்டி பேசியதை கடந்து நாங்கள் என்னென்ன செய்தோம் இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம் அமையவில்லை. காரணம், இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்பது. எனவே இந்த பாதிப்பு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சமத்துவமாக அனைவரும் கருதக்கூடிய இந்த நிலத்திலே அவர்கள் மத பிரச்சனையை, மத பிரிவினைவாதத்தை தூண்டி பேசியது என்பது மக்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த அளவிலே 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கணக்காக இருக்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மண்டல வாரியாக இப்போ தென் மண்டலம், கொங்கு மண்டலம், சென்னை இங்கெல்லாம் வந்து எவ்வளோ சீட்ஸ் வரும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு? 40 தொகுதிகள்னால் அநேகமாக எல்லா தொகுதிகளும் வெளியே வரும். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக வாக்கு சேகரிப்புகள் வந்துட்டு பயங்கர தீவிரமாக வந்து போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் நம்ம காலையில் பார்த்த மாதிரி தான் திமுக தான் இன்னமும் முன்னிலையில் இருக்காங்க, அதிமுக பின்னடைவாக இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பாஜகவாக இருக்குது. பிஜேபி 12 சீட்டு வரும். நான் சொல்கிறது இப்போ நீங்கள் கேள்வி, நீங்களே அதிர்ச்சி ஆயிடுங்க. பார்த்துங்க, கோவையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முன்னிலையில் இருக்காரு. எவ்வளோ வாக்கு? 65,358 வாக்கு சேகரிச்சிருக்காரு. எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 16,572. 50,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்கிற வரைக்கும் அப்புறம் தான் நாங்கள் முடிவே சொல்ல முடியும். 16,000 அடுத்து எங்க முன்னிலையில் இருக்காருன்னா இப்போ இவர் நம்ம அண்ணாமலை பின்னாடி தொண்டாமுத்தூர் பெட்டி உடைக்கல. கோயம்புத்தூர்ல முக்கியமா கதையை நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியது. சிட்டிக்குள்ள கோயம்புத்தூர் சிட்டி உடைக்கல. அதெல்லாம் உடைக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் பண்ண இடங்கள்லாம் இன்னும் கவுண்டிங்கே வரல. கவுண்டிங் வரும்போது தெரியும். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாருங்கள், பிஜேபி வந்து 294 வந்திருக்கு இப்போ வரைக்கும். 350 360 தொடும் சொல்கிறாங்க. அது இன்னும் போக போக ஒரு 2 மணிக்கெலாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருன்னு வச்சுங்களேன். இப்போவே ஆனால் திமுக முன்னிலையில் இருக்காங்களே கோவையில். இல்லை, அப்புறமா வந்துட்டு கோவையில் வந்து வருவாங்க. நீங்கள் இல்லை, கோவையில் வந்து எலெக்ஷனில் அவர் என்ன பண்ணுறாரு, கேம்பெயின் கம்மியாக தான் பண்ணார் அண்ணாமலை. காரணம் என்னென்னா, அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கேம்பெயின் போக வேண்டியதாகிடுச்சு. அதனால் கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் மலை பிரதேசங்கள்லாம் கூட, நான் இப்போ லாஸ்ட் டைம் கூட கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருந்தேன். அப்போ அவர் பிரச்சாரம் பண்ண இடங்கள்லாம் கூட சொன்னாங்க, இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ரூரல் ஏரியாலாம் கூட, கிராமப்புறங்கள்லாம் கூட போய் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு. ஒருவேளை அவருக்கு பிரச்சார யுக்தி தெரியலையா, இல்லை ஒருவேளை அண்ணாமலையை கோயம்புத்தூர் மக்கள் கொடுக்கப்பட்ட அந்த தொகுதியில் வந்து அதிக கவனம் செலுத்தாமல் போயிட்டாருன்னு சொல்லலாம். இருக்கலாம் மேபி. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்கனவே அவர் ஃபுல்லாக முழுக்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் முடித்தார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் இடையில உள்ள அவங்களுக்கும் சேர்த்து ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்க போனார். அதுக்கப்புறம் கூட்டணி இருந்துச்சு, அப்புறம் டெல்லி, இப்படி அவர் உண்மையிலே கடுமையான உழைப்பு தான். இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நான் வந்து பிஜேபி நாங்கள் 40 தொகுதியிலுமே தோத்தாலும் கூட பரவாயில்லன்றேன். எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போதைக்கு எங்களுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கா ஒரு தொகுதியிலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் நாங்கள் 2வது இடத்துல தான் இருக்கோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய இடங்களில் நாங்கள் 2வது இடத்துல இருக்கோம்.
அந்த ஸ்பேஸ் நாங்கள் கட்டமைச்சிட்டோம்னா எங்களுடைய அதை தண்ணீர் அடைஞ்சிட்டோம்னாவே நாங்கள் அடுத்து 38 நாங்களே 39 நாங்களே வந்துடுவோமே. அதுக்கான அஸ்திவாரத்தை நாங்கள் போட்டுருவோம். அதனால எங்களுக்கு இது ஜெயிக்கிறது தோக்குறது. நீங்க சொல்றீங்க திமுக அதிமுக இருக்கவும். அதிமுக பின்தங்கியாச்சு நிறைய இடத்துல. நீங்க பாருங்க, சில இடத்துல அவங்க 2வது இடத்துல இருக்காங்க, சில இடங்கள் தான் இருக்காங்க. அவ்வளவு பெரிய கட்சியை நாங்கள் வீழ்த்தி இருக்கோம்னா பெரிய விஷயம் இல்லையா? அதிமுகவை வந்து யாரும் அசைக்க முடியாத கட்சி, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு சொன்ன ஜெயலலிதா அவர்களுடைய வழி நடத்திய அந்த கட்சி, அந்த கட்சியை நாங்கள் உடைச்சிருக்கோம். அதை இன்னைக்கு தூள் தூள் ஆக்கிட்டோம்ல. இன்னைக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம். நிறைய தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 தொகுதிகளுக்கு நாங்கள் 2வது இடத்துல இருக்கோம். அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான். அதனால் நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. கட்சி வளர்ந்துருக்கா அப்படின்னா உண்மையிலே அண்ணாமலையுடைய உழைப்பு கஷ்டப்பட்டுருக்காருங்கிறது உண்மைதான். கட்சி நல்லா வளர்ந்துருக்கு. கட்சி வளர்ந்துருக்கு. நீங்க வந்து இந்த வாட்டி ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி வைக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க வந்து அடுத்த வாட்டி வந்து மொத்தத்தையும் நீங்க கைப்பற்ற அப்படி இப்படி உறுதியா சொல்றீங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த அளவுக்கு பேஸ் தானே. 29 இது பேஸ் கிடையாது. 29% மேலே வருது, 30% வந்துருச்சுனாவே நீங்கள் செகண்ட் இடத்துக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அடுத்த கேம்பெயினில் வந்து பக்காவாக நாங்கள் 38-39 சீட்டுமே நாங்கள் பிடிச்சிட முடியும். அடுத்து அதுக்கான வேலை பண்ணியிருக்கோம். 1 2வது என்னென்னா, அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த கட்சி வளர்ச்சிங்கிறது வந்து முழுக்க 2026 சட்டசபை எலெக்ஷனை நோக்கி பயணிக்குது. இவங்களுடைய அஜெண்டா, பிஜேபியோடைய அஜெண்டா என்னவா இருக்கும் அப்படின்னா, எம்பி அவங்க எப்போதுமே பிஜேபி தமிழ்நாட்டை நம்ப மாட்டாங்க. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து பிஜேபிக்கு ஒன்றும் சீட்ஸ் கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வந்தாலுமே அவங்களால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனம். இப்போ 38 திமுக ஜெயிச்சா கூட என்ன பிரயோஜனம்? ஒரு மினிஸ்டர் வாங்க முடியாது, மக்கள் நல திட்டங்கள் செய்ய முடியாது. எது கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்த எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் அவங்களை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருக்க போகிறாங்க. இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சுக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 38 சீட்டுமே அவங்க வந்தாலும் கூட அவங்க எம்பி தொகுதியினுடைய ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க. ஒரு 5 கோடின்னு வச்சுங்களேன், ஒரு தொகுதிக்கு தொகுதி மேம்பாட்டு நிதின்னு சொல்லி. அதை தவிர அவங்க வேறு என்ன செஞ்சிட முடியும்? என்ன ஸ்கீம் கொண்டு வந்துட முடியும்? இந்த கடந்த இப்போ ஏற்கனவே அவங்க 37 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 37 லாஸ்ட் டைம். அவங்க அத்தனை எம்பியும் அவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டாங்க, அவங்க குடும்ப நலன் சார்ந்து வாழ்ந்துக்கிட்டாங்க ஒழிய இந்த மக்களுக்கு அந்த எம்பிங்களை என்ன பண்ணாங்க? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்க அரசியல்வாதிகள் மக்களுக்காக சிந்திக்கிற மாதிரி தெரியல. அதனால் திமுக 38 வந்தாலுமே கூட தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் இல்லை. இந்த வாக்குகளை பூரா கிணத்துல போட்டது கல் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதே பிஜேபி பாலும் கிணத்துல போட்டு ஆமாம் நிச்சயமாக செஞ்சிருப்பாங்களா? டபுள் இன்ஜின் வந்துடும்ல. இல்லை அப்படி இல்லை இல்லைங்க. இப்போ வந்து பிஜேபி வந்து இப்போ ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எம்பிக்கு மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க, 2 மினிஸ்ட்ரி 3 மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க. அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா மத்தியில் ஆள்ற பிஜேபிக்கும் இவங்களுக்கும் ஒரு பேண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இவங்க வந்து எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறதுனால, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்துன்னு வச்சுங்களேன், ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அலையன்ஸ் பார்ட்டி மாதிரி தான் இருந்துச்சு பிஜேபி கூட. அப்போனா கூட ஏதாவது திட்டங்கள் வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த திட்டங்களை செயல்படுத்த விட மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டங்கள் செயல்படுத்தினா இவங்க வேண்டான்னுவாங்க. இதனால் இழப்பு யாருக்குன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு. முட்டாள்தனமான தீர்ப்பாக தான் எனக்கு தோணுது. இந்த மக்களை திருத்தவே முடியாதோ? இவ்வளவு நடந்தும், இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் திரும்பவும் இந்த திமுகவுக்கு ஓட்டை போட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவங்க தலையில் மண் அள்ளி அவங்களே போட்டுக்கிட்டாங்களோன்னு தான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய பார்வையில் இது தவறான முன்னுதாரணம். எனக்கு தெரிஞ்சு 12 சீட்டு பிஜேபிக்கு வந்திருந்தால் ஒரு 3 மினிஸ்ட்ரி கிடச்சிருக்கும், மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் வந்திருக்கும், நல்ல திட்டங்களை செயல்படுத்தியிருக்க முடியும். இந்த ஓட்டை வந்து மக்கள் வீணாக்கிட்டாங்க. இதுக்கு பேசாமல் எல்லாரும் நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம். நீங்க சொல்றீங்க. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ஜாதி கட்டமைப்பு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கட்சி நீங்க சொல்லும்போது, இப்ப நீங்க மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யலாம், உள்கட்சி விஷயம். நீங்க உள்கட்சி இதில் என்ன பார்க்கணும்னா உள்கட்சி விஷயம். நம்மளுக்கு மக்களுக்கு வந்து அந்த எண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யார் அந்த தலைவர் நமக்கு நல்லது செய்வாரா அப்படின்றத நம்ம இல்லை. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா உள்கட்சி விஷயம். ஒரு உள்கட்சியில் கட்சி முரண்பாடாக சில கோஷ்டிகள் உருவாகும். அந்த முரண்பாடு கட்சிக்குள்ளே வந்து முரண்பாடுகள் இருக்கிறத தான் நான் சுட்டி காட்டினேன். இப்போ தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் தொகுதி இருக்குது, இல்லை இப்போ கோயம்புத்தூர் தொகுதி இருக்குன்னா அந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கு தான் திட்டம் கொடுப்பாங்க. கோயம்புத்தூரில் ஜாதி பின்னணியில் உள்ளவங்களுக்கு, இல்லை இப்போ ஜாதி பெரும்பான்மை இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் நகரத்துக்கு தான் கோயம்புத்தூர் தொகுதிக்கு ஃபுல்லாக ஒரு திட்டங்களை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா தொகுதிகள்லையுமே தொகுதிகளுக்கு தான் திட்டங்கள் கொடுப்பாங்க. அதனால் வர வேண்டிய நன்மைகள் இவங்க திமுகவை ஜெயிக்க வச்சதுனால பின்னடைவு சந்திக்குது. மக்களுக்கான தோல்வியாக தான் நான் நினைக்கிறேன். இது வந்து
திமுக வேணா வெற்றியை மக்கள் தானே கொடுத்துருக்கலாம். தேர்ந்தெடுத்தாங்க, மக்களுக்கான அதை தான் சொல்றேன், முட்டாளா வச்சிருக்காங்க இன்னமும். 50 வருஷமா இவங்க தான் இருக்காங்க. 50 வருஷமா முட்டாளுங்களா? மத்தியில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க. இப்போ எப்படி திட்டங்கள் வரும்? நீங்க ஓட்டை போட்டீங்க, ஓட்டை போட்டு என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இப்போ வந்து ஒரு எல் முருகன் வந்து மினிஸ்டராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார். ட்ரெயின் விட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க எல்லாரும் போய் எந்த மினிஸ்டர் ஆக முடியும்? எம்பியாக மட்டும்தான் இருக்க முடியும். வேறு என்ன மினிஸ்டர் ஆக முடியும்? ஒரு மினிஸ்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த மாநிலத்துக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியோ இல்லை தொகுதி திட்டங்களோ வரையறுத்து செஞ்சு அவங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு பிஜேபி அப்படி தான் பார்க்கும். என்னுடைய கட்சிக்கு இவங்க ஓட்டு போடலை, என்னுடைய மாநிலம் வந்து இந்த மாநிலத்திலேருந்து எனக்கு எந்த ஓட் பேங்கும் வரலை, யாருமே எம்பியாக கொடுக்கலைங்கிற போது அவங்க வந்து 1,00,000 பட்சமாக தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இத்தனை வருஷம் நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ கொத்தடிமைகளாக இருந்திருக்காங்களே, இன்னும் கூட மாறல, படிச்சிருக்காங்க, எப்படி தான் இந்த மாதிரி ஓட்டு போடுறாங்க? நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்து கோயில்கள் ஃபுல்லாக இடிக்கப்பட்டுச்சு. ஒருத்தனும் குரல் வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஒரு கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் கூடுறான். அதே ஒரு கோவில் இடிக்கப்படும் பொழுது ஒரு நாய் கூட வந்து நிற்கிறது இல்லை. இது இப்போ பகல் வேஷம் தானே போடுறாங்கன்னு தோணுது. மக்கள் மேலே எனக்கு கோபம் வரதான் செய்யுது. உன்னுடைய இதே ஒரு தர்காவோ ஒரு சர்ச்சையோ இடிக்க சொல்லுங்கள், அப்போ எவ்வளோ பேர், எத்தனாயிரம் பேர் சாலை மறியல் பண்ணுறாங்க, தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருக்க ஒத்துமை கூட இந்த இந்துக்களுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனையும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு கோர்ட் ஆர்டரே இருக்கட்டும், ஸ்டே வாங்கலாம், ஸ்டே வாங்கி அதை, ஏன்னா இத்தனை ஆண்டுகள் இருந்த ஒரு கோவிலை வந்து அவங்க இடிக்கிறதுக்கு எப்படி மனசு வருது? ஒரு பெரும்பான்மை இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் அப்படிங்கிறது ஒன்று. எத்தனையோ சர்ச்சுகளும் மசூதிகளும் நடு ரோட்டில் இருக்குது, ரோடை வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த சர்ச்சுகளையோ மசூதிகளையோ ஒன்றும் பண்ணல. அப்படிங்கிற போது என்ன ஆகுதுன்னா, முழுக்க இந்துக்களுக்கு விரோதமான ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு கருதப்படுது. அதனால இவங்க இந்துக்கள்லாம் விழிப்புணர்வு இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியல. இதனால் பின்னடைவு வந்து மக்களுக்கு தானே ஒழிய பிஜேபிக்கு கிடையாது, மத்திய அரசுக்கு கிடையாது. மத்திய அரசினுடைய திட்டங்கள் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கும் போதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் இருக்கட்டும், உங்களுக்கு பாகுபாடு காட்ட தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு, பிரதமர் எத்தனையோ தடவை இங்கே வந்துட்டு போயிருக்காரு, எலெக்ஷனுக்கு அவ்வளவு கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உழைப்பு எல்லாம் வீணாக போயிடுச்சுன்னு தான் இதில் பார்க்க முடியும். அதனால் இழப்பு அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 300 சீட்டுக்கு மேலே, 350 சீட்டு கூட வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்கன்னா 300 கிட்ட நெருங்கிட்டாங்க. ஒருவேளை வந்துட்டாங்கன்னா கூட அவங்க அப்போ இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், 2045 வரைக்கும் பிஜேபி தான் ஆளும். இப்போ மோடி இருக்காரு, அடுத்த ட்ரிப்பு யார், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் 2045 வரைக்கும் பிஜேபி அஜெண்டா ஆல்ரெடி போட்டுட்டாங்க. அதனால இனிமேல் பிஜேபி தான் இருக்கும். மோடிக்கு அப்புறம் அண்ணாமலை வருவாருன்றீங்களா? மோடிக்கு அப்புறம் அண்ணாமலை வருவாரான்னு தெரியாது. யோகி ஆதித்யநாத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அமித்ஷா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மத்திய அரசாங்கம் சரி, பிஜேபியும் சரி, ஒரு மாற்றாந்தான மனப்பான்மையாக தான் பார்க்கும். தமிழ்நாட்டினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களை உருவாக்குற விஷயங்களாக இருக்கட்டும், அப்படி தான் அவங்க பார்ப்போம். அண்ணாமலைலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பகடக்காயை கூட பயன்படுத்திடுவாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா உண்மையிலே எனக்கு என்ன தான் அண்ணாமலைக்கும் எனக்கும் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அண்ணாமலையுடைய உழைப்பு வந்து சாதாரணமாக நம்ம எடை போட்டுற முடியாது. மிகப்பெரிய உழைப்பு. அதே நேரங்களில் கட்சிக்குள்ளே இன்னர் பாலிடிக்ஸ் இருந்தாலும் கூட அதை உடைச்சி ஒரு சிங்கிள் மேனாக ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க அப்படின்னா, கட்சி வந்து வளர்ந்துருக்குன்னா அது முக்கிய பங்கு அண்ணாமலைக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அக்கா தமிழிசை வந்து மாநில தலைவராக இருக்கும்போது அவங்க ஓரளவுக்கு கட்சியை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் முருகன் இருக்கும்போது அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குமான்னு தெரியலை. நிர்வாகிகள் நிறையா சேர்ந்தாங்க கட்சியில். ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய வளர்ச்சி அபரிவிதமாக போயிருக்கு. இப்போ ஒரு 7-8% போகுதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தேசிய கட்சி இந்த மாதிரி ஸ்டேட் பாலிடிக்ஸில் உள்ளே பூந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 50 ஆண்டுகள் சித்தாந்தத்தை உடைச்சி வர்றதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதை உடைச்சு கொண்டாந்துருக்கானா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு. ஆனாலும் இந்த 2 பெருங்கட்சிகளை வந்துட்டு உடைச்சு பாஜக வரதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி. ஆமாம், ஈஸி இல்லை, போராட்டங்கள். ஆமாம். இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏடிஎம்கே உடைச்சிட்டோம். இதில் என்ன அண்ணாமலை தவறு பண்ண, இப்போ நான் டே 1லேருந்து நான் கட்சியிலேருந்து பிரச்சனையில் வெளியில் வந்த நாள்லேருந்து எல்லா ஊடகத்துலையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் திரும்ப 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 சொல்கிறேன். இவங்ககிட்ட 2 மைனஸ் இருக்குது இந்த பைத்தியக்காரங்க பண்ண வேலை பிஜேபியில். ஒன்று, அண்ணாமலை அவர்கள் ஏடிஎம்கே விட்டுருக்கக்கூடாது. விட்டுருந்தா விடாமல் வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த 12 சீட்லேருந்து 15 சீட்டு கூட வரலாம், 20 சீட்டு கூட வரதுக்கான வாய்ப்பு, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சது இவருடைய உழைப்பை வந்து இவரே வீணாக்கிட்டாரோன்னு தோணுது. ஏடிஎம்கே விட்டே இருக்கக்கூடாது. ஏடிஎம்கே பிடிச்சிருந்துருக்கணும்.
இவங்க வந்து அதே மாதிரி மத்தியில் ஆளக்கூடிய அமித்ஷா கிட்ட போய் சொல்கிறாங்க, ஜேபி நட்டா கிட்ட போய் சொல்கிறாங்க. யாருமே வந்து இல்லை அண்ணாமலை நாங்கள் அவங்க என்ன பார்க்கறோன்னா, இந்த மாதிரி எங்களை வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறாங்க, எங்களுடைய தலைவர்களை ஏடிஎம்கே போய் டெல்லியில் முறையிடுறாங்க. எங்கள் தலைவர்கள் வந்து தரைக்குறைவாக பேசுகிறாங்க, எங்களால் ஏற்றுக்க முடியாது, எங்கள் ஜெயலலிதா அவர்களை வந்து அப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அமைதி காத்தாங்க. ரெண்டாவது அண்ணாமலையை மாற்ற முடியாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, முழுக்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவங்க வேறு வழியின்றி வெளியேற ஆரம்பித்தது வந்தது. இதனால் ஏடிஎம்கேக்கு இழப்பு தான். ஏடிஎம்கேக்கு நிறைய இழப்பு, பெரிய பலம் வந்து அவங்களே பலத்தை வந்து பலவீனமாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முழுக்க திமுகவுக்கு சாதகமாக போயிடுச்சு. இப்போ ஏடிஎம்கேனுடைய எதிர்ப்பு ஓட்டு, பிஜேபியினுடைய எதிர்ப்பு ஓட்டு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, திமுகவுக்கு சாதகமாக இதாகிடுச்சு. அதனால தான் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வர முடிஞ்சது. அதுக்கு காரணமாக இருந்தது, இப்போ திமுக இந்த அளவுக்கு ஜெயிக்க காரணமாக இருந்ததுமே கூட நம்ம அண்ணாமலை தான் சொல்ல முடியும். அதுவும் அண்ணாமலை தான் சார். இவருக்கு வந்து உழைக்க தெரியுது. வந்து அண்ணாமலை தான் சார். ஆமாம், ஒரு மாநில தலைவர் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பாகிறாரு. இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை வந்து உழைக்க தெரியுது, அதை ப்ராப்பராக கொண்டு போக தெரியல, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல. என்னதான் ஒருத்தர் வந்து ஒரு அதிகாரியாக வந்தாலும் கூட அரசியல் அனுபவங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி யாருமே வெளில விடவே இல்லை. பாருங்கள், அவங்க எப்படி வந்து அவங்களுக்குள்ளே என்ன தான் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும், கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட திமுக அவங்க யாரையுமே விடாமல் எல்லா கூட்டணியும் அப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தக்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஓட் பேங்க் அப்படியே நின்றுது ஸ்டேபிளாக. இவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சரியாக பயன்படுத்தி தெரியல. இப்போ எதிரியை பார்த்தாது நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும்ல, கடந்த கால அனுபவங்களை வச்சது. அப்போது நமக்கு பலம் பொருந்திய இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இது ரெண்டு வச்சு தான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நகர்ந்திருக்கு. அப்படி அதாவது காமராஜருக்கு அப்புறம் நகர்ந்திருக்கு. அப்படி நகர்ந்திருக்கும் பொழுது இவங்க வந்து அதிமுகவை வந்து கையில் வச்சுக்கிறது பலமா, இல்லை அவங்கள வெளியே அனுப்பிடுறது பலமா? அவங்க சைட்லேருந்து பார்த்துட்டு போனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி நம்ம 1.5 கோடி தொண்டர் 2 கோடி தொண்டர் இருக்கின்றான். 2.5 கோடி தொண்டர்லாம் என்ன எவ்வளோ பெரிய ஓட்பாங்க. அப்போ இவங்க சாதகமாக வச்சுருந்து அண்ணாமலை பயன்படுத்த இருந்தாருன்னா உண்மையிலேயே இது நல்ல ஒரு எலெக்ஷனாக இருந்திருக்கும், நல்ல ஒரு கள நிலவரத்தை இப்போ கொடுத்துருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 சீட்டு கூட பிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு. அவர் பயன்படுத்தலையே, நிச்சயமாக பயன்படுத்தலை. நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டேன், அண்ணாமலை பண்ணுறது தப்பு. அவர் மாநில தலைவராக இருந்தாலும் நிறைய பேர் சரின்னு நினைக்கிறாங்க, தவறு. அரசியல் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அரசியல் கண்ணோட்டத்தில் நம்மளுடைய ஓட் பேங்கு வெளியில் போகுதுன்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. இவர் வந்து இந்த ஐபிஎஸ்ங்கிற ஒரு அந்த இதில் ஆணவத்தின் உச்சத்தில் என்ன வேணான்னா போ, இஷ்டம்னா வா, இப்படி தூக்கி வீசினா அரசியல் தெரியலன்னு சொல்றாங்க. ஆமாம் அப்படி அரவணைச்சு இல்லை அதாவது அரசியலில் வந்து அரவணைச்சு போகணும். அரவணைச்சு போக தெரியலன்னா அரசியல் பண்ண முடியாது. அது நமக்கு தான் அது வந்து தோல்வியை கொடுத்துரும். இந்த மிகப்பெரிய வெற்றிடத்தை கொடுத்ததுக்கு அண்ணாமலையும் காரணமாயிட்டாரு. ஆனால் இந்த பிஜேபியினுடைய ஓட் பேங்க் கொஞ்சம் உயர்ந்ததுக்கும் அண்ணாமலை காரணமாயிட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் உழைப்பை சரியாக போடாமல், எந்த இடத்துல எப்படி நாசுக்காக நடந்துக்க தெரியாமல், ஒரு அரசியல்வாதியாக நடந்துக்காமல் ஒரு அதிகாரியாக நடந்ததுனுடைய விளைவு தான் இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறோம் நாங்கள். இப்போ இந்த கட்சியிலேருந்து உழைச்சவங்க இவங்களுடைய நிலையெல்லாம் என்ன? இதில் நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு போனால் அது வேறு விஷயம். மேல்மட்டத்தில் இருந்த மெம்பரம் கட்சி காசே தின்ட்டு போனாங்க, பல கோடி அடித்தாங்க. எல்லாமே அண்ணாமலை லிஸ்ட் இருக்குது, நடவடிக்கை நம்ம எடுப்பார்னு வச்சுக்கோங்க. சொந்த கட்சிக்காரனுக்கு துரோகம் பண்ணான். அந்த துரோகங்களையும் தாண்டி வந்திருக்கணும், வரல. அப்போ அண்ணாமலை நிர்வாகத்தின் மேலே யாருக்கும் பயம் இல்லை. அண்ணாமலை மேலேயே ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அண்ணாமலை வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன். இப்போ நான் கேட்குறேன், நான் 5 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன், சரிங்களா? இப்போ கட்சி நிதியிலேருந்து நான் வந்து எனக்கு கொடுத்ததில் நான் 5 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன். என்னை வந்து கட்சியிலேருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, எடுத்துகிட்டு போன்னு தானே சொல்லுவேன். எடுத்துகிட்டு போ, எனக்கு 5 கோடி லாபம் தானே. இப்போ அந்த கட்சியை விட்டு வெளியே போச்சுன்னா வேறு கட்சி இல்லையா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ தான் ஈஸியாக நீ என்ன பண்ணிட்டு போற, என் மேலே வந்து வழக்கு தொடுக்க போறியா, இல்லை என் மேலே கேஸ் கொடுக்க போறியா, இல்லை இந்த காசை வந்து இது பண்ணிட்டாருன்னு சொல்லி என்ன நடவடிக்கை உன்னால் எடுக்க முடியும்? நான் கட்சியிலேருந்து வெளியே நீ நான் இப்போ 5 கோடி நான் சம்பாதிச்சிட்டேன். நான் வந்து ஒரு ஃபேமிலியரான ஃபேஸ். நான் வந்து 10 வருஷமாக கட்சியில் இருக்கேன், 15 வருஷமாக கட்சியில் இருக்கேன். நான் இத்தனை கோடி நான் எடுத்துட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கோடி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் கட்சி பணத்துலேருந்து, பிரச்சாரத்துக்கு கொடுத்தது, எலெக்ஷனுக்கு கொடுத்த காசுலேருந்து. இப்போ என் மேல் நடவடிக்கை எடுக்கும் பொழுது என்னை சார்ந்தவன் இருப்பான்ல, ஆமாம், அவனும் வெளியே வந்துடுவான்ல. நடவடிக்கை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்படி நடவடிக்கை எடுத்தால் என்னை சார்ந்தவன் வெளியே வந்துடுவான்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கருநாகராஜை குற்றம் சுமத்துறாங்க, ஒரு 4 கோடி 5 கோடி என்னமோ அடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து சென்னை மாவட்டம் முழுவதும் பொறுப்பாளர், 3 தொகுதிக்கு அவர் தான் பொறுப்பாளர். இப்போ கருநாகராஜ் மேலே நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. கருநாகராஜ் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? கட்சியிலேருந்து அடிப்படை உரிமை தூக்கிட முடியுமா? தூக்கிட முடியாது.
ஏன்னா கருணாராஜ் வந்து ஒரு நாடார். அப்போ சமுதாய வாக்குகள் சமுதாயம்லாம் வெளியே போயிரும்ல. ஆமா. அவர் அவரை பேஸ் பண்ணி இந்த அவர் ஓட்டுகள் தமிழ்நாடு எல்லாம் ஃபுல்லாக எவ்வளோ பேரை கணக்கெடுப்பு இணைச்சிருப்பாரு. தமிழ்நாடு பூரா அவருக்காக வந்தவங்க இருப்பாங்க, ஜாதிக்காக வந்தவங்க இருப்பாங்க, அவங்களாம் இருக்காங்கல்ல. அவர் இன்னொரு கட்சியில் சரத்குமார் கட்சியிலேருந்து வந்தவர் வேற. அப்போ அவர் வந்து அந்த ஜாதிய கட்டமைப்பு வச்சிருப்பார்ல. இப்போ அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, சப்போஸ் கருணாராஜ் வெளியே போனால் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வாக்குகள் வெளியே போயிரும்ல. நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த இடத்துல தான் வந்து அரசியல்வாதியாக பார்க்கணுமே ஒழிய அதிகாரியை நீங்கள் இல்லை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதனால் பின்னடைவு கட்சிக்கு தான் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அப்போ 5 கோடி சாப்பிட்டான், இனிமேல் சாப்பிடாதப்பான்னு தான் சொல்ல முடியும். இனிமேல் வந்து பணம் பாட்டுவாடா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு கொடுக்காம தவிர்க்க முடியுமே ஒழிய, கட்சியில் வந்து ஒரு ஓரங்கட்டி வேணால் வைக்க முடியுமே ஒழிய, அவரை பொறுப்பில் இருந்து டக்குன்னு தூக்கிட முடியாது. இப்போ நான் ஒரு தனி மனிதனாக இருக்கிறதுனால அவங்களால தூக்க முடிஞ்சது. நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருந்தா என்னை தூக்கியிருக்க முடியாது. உங்களால வந்து ஓட்டு சேகரிக்க முடியும் நீங்க இருந்தீங்கன்னான்றது அவங்க நினைக்கல. அதான் சொன்னேன், உண்மையாக இருக்குது. அதான் கொள்ளையடிச்சாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆள் தான் அவங்களுக்குலாம் தேவை. அவங்க மாதிரி ஆள் தான் இவங்களுக்கு தேவை இருக்குது இன்றைக்கி வரைக்கும். இவங்க அரசியல் புரிஞ்சிக்கவே இல்லை. புரிதல் இல்லாத ஒரு அரசியல் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உழைக்கிறாங்க, வேஸ்ட்டாக உழைக்கிறாங்க. நாய் இருக்குல்ல, நாய் காலையில் எழுந்திரிச்சு கேளுங்க ப்ரொடியூசர், நாய் காலையில் எழுந்திரிச்சு இந்த வெயிலில் நாக்கை தொங்க போட்டு இங்கேருந்து போகும் ஒரு 5 கிலோமீட்டர். நம்ம நினைப்போம் எங்கேயோ போகுதுன்னு. ஒன்றும் பண்ணாது. போயிட்டு வாங்கி 2 நிமிஷம் நின்று திரும்பி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிற்கி படுத்துக்கும். ஆனால் நம்ம உழைக்கிற மாதிரியே தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் உழைப்பை வந்து ப்ராப்பராக போடாமல் இவங்க எல்லாம் உழைக்கிறங்கிற பேரில் முழுக்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மேபி இந்த ஒரு தேர்தல் வந்து அண்ணாமலை அவருக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த ஒரு தேர்தல் அனுபவமாக இருக்குங்கிறதுக்காக இப்போ இந்த 5 வருஷம் இல்லை, இந்த 5 வருஷம் வேதனைப்படணுமே. இப்போ ஒரு அனுபவம் பாடத்தை கற்றுக்கிறதுக்காக மீதி தொண்டர்கள்லாம் வேதனைப்படணுமே. பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படும். இன்னும் 2 வருஷம் திமுக ஆட்சி இருக்குது. நாளைக்கு நிறையா கைதுகள் தொடரும். நாளைக்கு ஒரு போராட்டம் பண்ண முடியாது, அடக்குமுறைகள் இருக்கும். அதெல்லாம் தொண்டர்களை சந்திக்கணும். அண்ணாமலை சந்திப்பார், அவங்கள ஜெயிலுக்கு போகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசியல் வந்து சாதாரணமாக இட போட முடியாது. அவங்களுக்கு யூகம் வகுக்க தெரியல. ஒன்று இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பெங்களூர்லேருந்து ஒருத்தன் வந்துடுவான், ஒரு கேரளாலேருந்து ஒரு ஆளை கொண்டாந்து போட்டு 3-4 பேரை போட்டு இவங்க வந்து ஒரு தேர்தல் பணிக்குழுன்னு ஆரம்பித்து இவங்க யாருக்கு தேவையானவங்களுக்கோ ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். இதில் பிஜேபிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா தெரியும், அவங்களுக்கு புரியலைன்னா அவன் உண்மையிலேயே அவன் கட்சிக்காக வரலன்னு அர்த்தம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் திருமாவளவன் போட்டிடுறாங்க. இப்போ முன்னிலையும் இருக்காங்க. அவங்களுக்கு இணையான கேண்டிடேட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா தடா பெரியசாமின்னு ஒருத்தர், ஏசி கேண்டிடேட்ஸ். அவர் வந்து அந்த தொகுதியில் 6 மாதமாக உட்காந்து ஃபுல்லாக வேலை பார்க்குறார், தொகுதியை டெவலப் பண்ணுறாரு. அவர் ஓட் பேங்க் இருக்குது, அவருக்கு ஓரளவுக்கு கணிசமான ஓட் பேங்க் இருக்குது. தொகுதிக்கு வேலை செய்கிறாரு, நமக்கு சீட்டு கொடுப்பாங்கிறதுனால. இவ்வளவுக்கும் எஸ்சி அணியினுடைய மாநில தலைவராக இருக்கார். அவர் வந்து அண்ணன் திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தையால் தனிப்பட்ட முறையில் பிஜேபியில் அவர் இருக்கிறதுனால பாதிக்கப்படுறார். அவர் வீட்டை அடிச்சு நோக்கிறாங்க, அவங்க காரை உடைக்கிறாங்க, அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கு 2 கட்சிக்கும் பிரச்சனை வருது, பிஜேபிக்கும் விசிகாவுக்கும். அப்போ பிரச்சனை வரும்போது கூட அதை கூட சமாளித்து அவ்வளவையும் தாண்டி நிற்கிறார். கடைசி நேரத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வேலூரில் இருக்கக்கூடிய கார்த்தியாயினிங்கிற ஒரு லேடிக்கு சிதம்பரத்தில் சீட்டு கொடுக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க வந்து முருகனுக்கு வேண்டியவங்க அப்படிங்கிறதுனால முருகன் ரெக்கமெண்டில் அவருக்கு சீட்டு கொடுத்துட்டு அந்த தடா பெரியசாமியை வெளியேற்றிடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் முழுக்க எலெக்ஷனில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு சீட் இல்லைன்னா கடைசி நிமிஷத்தில் சீட் இல்லைன்ட்டாங்க. அவர் என்ன பண்ணார், ஏடிஎம்கேக்கு போயிட்டார், எனக்கு கட்சியே வேணான்னு. இப்போது இவங்களே, அதாவது பிஜேபிக்கு பெரிய எதிர்ப்பு அப்படின்னா அண்ணன் தொல் திருமாவளவன் தான். ஏன்னா அவர் தான் வந்து சனாதனத்தை பற்றி நிறையா பேசியிருக்காரு, இந்துக்களை பற்றி நிறையா பேசினதாக சொல்லப்படும் பொதுத்தளத்தில். பிஜேபிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாளர் தொல் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கும்போது அவரை என்ன பண்ணுறாங்க, ஜெயிக்க வைக்கிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்க, பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறது. இன்றைக்கி தடா பெரியசாமி இருந்தால் டஃப் கேண்டிடேட்டாக இருப்பாங்க 2 பேரும். இன்றைக்கி இந்த அளவுக்கு அவங்க முன்னிலையில் இருந்திருக்க முடியாது. ஈக்குவலாக உண்மையிலே தடா பெரியசாமி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்போ அண்ணன் தொல் திருமாவளவன் அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிஜேபி பாடுபட்டுருச்சு. ஆமாம், தெரிஞ்சே தான் பாடுபட்டுருச்சு. சரி, இதில் என்ன உள் கணக்கு, இதில் என்ன உள் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தடா பெரியசாமிகிட்டே பேசினேன்.
தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டார். அதை தாண்டி இதில் என்ன உள்ள அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடா பெரியசாமி பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் ஜெயிச்சிருந்தாருன்னா, ஒருவேளை சிதம்பரத்தில் டெல்லியில் அவருக்கு மினிஸ்ட்ரி கொடுத்தாங்கன்னா எல் முருகனை வெளியேற்றிடுவாங்க. அப்போ தடா பெரியசாமி ஜெயிக்கக்கூடாது, சீட்டு கொடுக்கூடாதுங்கிற வேலையில் எல் முருகன் அவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி கார்த்தியாயினிங்கிற ஒரு லேடிக்கு கொடுத்து தடா பெரியசாமியை வெளியேற்றிட்டாங்க. இதுதான் அரசியல். இப்படி தான் அரசியல் போகும். அவர் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி சிதம்பரம் தொகுதியில் அவர் தான் வின் பண்ணியிருப்பார். சொற்ப வாக்குகள் தான் வின் பண்ணியிருப்பார். ஏன்னா அங்கேயும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இது சாதாரணமான வேட்பாளர் கிடையாது. அவரும் டஃப் கேண்டிடேட்டு, பெரிய ஆளுமை அவர். அதனால் சொற்ப வாக்கில் வின் பண்ணியிருப்பார். வின் பண்ணியிருந்தால் முருகன் கதை முடிஞ்சிருக்கும். முருகன் கதை முடியக்கூடாதுங்கிறதுனால முருகன் போட்ட பிளானில் அவர் வெளியே போய் அவங்களுக்கு வேண்டிய அந்த பெண்மணியை இங்கே மாற்றுறாங்க சிதம்பரத்துக்கு. இப்படி தான் நிறைய அரசியல் கேமு இங்கே நடந்துருச்சு. இதை வந்து யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. கட்சிக்குள்ளே நான் சொல்ல முடியும், என்ன கேட்க முடியும், கேட்க முடியாது. உண்மை நிலைமையை நான் சொல்கிறேன். இதை வந்து மற்றவங்க கேட்க முடியாது, மற்றவங்க சொல்ல முடியாது. நான் சொல்கிறது அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க, கரெக்டாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் உண்மை நிலைமை. ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்றிருக்கிறது பாஜக. தனித்து 77 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்குது. நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து தமிழிசை அவங்கள பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் சந்திச்சிருக்காங்க. யாரோடனா தமிழிசை, அவங்களோட திமுக வேட்பாளர், அவங்களோட போட்டிட்டு தமிழிசை வர்சஸ் தமிழிசை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி சந்திச்சிருக்காங்க. ஸோ ஒரு இது அவங்க கொண்டு போனதுக்கு வந்து இவங்க ரொம்ப உதவுனாங்க, தமிழிசை உதவுனாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து அவங்க வந்து பின்னாடி தமிழிசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மாநில தலைவராக இருக்கும்போது கட்சியை ஓரளவுக்கு வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. கட்சி கொஞ்சம் வளர்ந்துருந்ததுன்னு வச்சுங்களேன். அதுக்கு நன்றி கடனா காங்கிரஸ் பிஜேபி என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து கவர்னர் பொறுப்பு கொடுக்குறாங்க. 2 மாநில கவர்னர் பொறுப்பு கொடுக்குறாங்க. இவங்க இதோடு நிறுத்திட்டு அழகாக அந்த கவர்னர் பொறுப்பை வாங்கிக்கிட்டு போயிருந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது கௌரவமாக இருந்திருக்கும். இங்கே தென் சென்னை மாவட்டத்திலேருந்து இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்ன லிஸ்ட்னால், நம்ம பெரிய லெவலில் ஜெயிச்சிருவோம், 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வந்து தென் சென்னையில் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அந்த அக்காவை போய் மண்டையை கழுவி அங்கே அதுக்கு வந்து அந்த எம்பி போதை ஏறிடுச்சு அதுக்கு. ஏன்னா இப்போது கவர்னர் ஆகிட்டோம், எம்பி ஆகிட்டோம் நல்லாயிருக்கும். ஏன்னா கவர்னர்னால் அவங்க ஒரு தடவையும் டெல்லிக்கு போக முடியாது, அந்தந்த மாநிலத்தை தான் இருக்க முடியும். தொலைபேசி எப்பாவது தேவையான மட்டும் தான் டெல்லியில் போய் போக வேண்டியிருக்குன்னு வச்சுங்களேன். அதனால எம்பினா நம்ம அங்கேயே கோல வச்சிடலாம், டெல்லியிலே உட்காந்துக்கலாம், திட்டங்கள் ஏதோ சம்திங் நினச்சிக்கலாம், தென் சென்னைக்கு திட்டங்கள் பண்ண ஏதோ நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் இந்த அக்கா எங்கே கோட்டை விட்டுருச்சுன்னா, இவங்க சொன்னதை நம்பினது தான் தப்பு. எனக்கு தெரியும் இவங்க வேணே பில்ட்டா விடுவாங்க, இவங்க இல்லாத தாமரையாக மலர்ந்துன்னு சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவானுங்க. இதுக்கு வந்து கணிக்க தெரியல. நல்ல திறமை, நல்ல அரசியல் அனுபவம் உள்ளவங்க, அவங்க தந்தையார் வழியில் வந்தவங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. இவங்க நல்ல பொறுப்பை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுனால இப்போ அவங்க வந்து கவர்னராக இருந்து ஓரளவுக்கு அந்த பாண்டிச்சேரியில் உள்ள தொகுதியை அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்குது, பிஜேபி தோல்வி முகத்தில் இருக்குது. பாண்டிச்சேரி இங்கே போயிடுச்சு. இப்போது இதே தமிழிசை அங்கே இருந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க, ஒரு திட்டம் வகுத்து செயல்பட்டுருப்பாங்க, பிஜேபியாவது ஒரு சீட்டு வந்திருக்கும். இப்போது காங்கிரஸுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ தென் சென்னையில் இவங்களும் துவக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கிட்டத்தட்ட பின்னாடியில் தான் இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது தேவையில்லாத வேலையாக, தேவையில்லாத ஆணியாக அவங்களுக்கு மாற்றிக்கிட்டாங்க. கட்சிக்காரங்களை நம்பி, மாவட்ட தலைவர் சொன்னார், மண்ணாங்கட்டி சொன்னார் நம்பி, இங்கே வந்து எப்போதுமே பொதுவாக பார்த்தீங்கன்னாவே ஆளுங்கட்சி தாங்க பொதுவாக வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்கும். நீங்கள் எந்த எலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பி எலெக்ஷனில் எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சி சார்ந்தவங்க தான் வந்து பெரும்பான்மையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சைடில் தான் காவல்துறை இருக்கும், அரசு இயந்திரம் அவங்ககிட்ட தான் இருக்கும். அவங்க சில விஷயங்கள் வந்து மறைமுகமாக செய்ய முடியும், திட்டங்கள் செய்ய முடியும். அதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதையாவது இவங்க புரிஞ்சுருக்கணும். புரிஞ்சிக்காமல் இவங்க யார் சொல்கிறதோ நம்பி இவங்க நின்று இப்போ இவங்களுடைய எதுவுமே பின்னாடி கிட்டத்தட்ட எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழிசை பின்னாடியில் இருக்காங்க, 25,000. அப்போ கன்ஃபார்மாக அவங்க தோத்துடுறாங்க. நான் வந்து ஒரு 12 சீட்டு வரும்னு நேற்று வரைக்கும் சொன்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 சீட்டாவது வரும்னு எதிர்பார்க்குறேன். 1 தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியும். அந்த 1 வந்து இந்த ஒரு தேர்தல் வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழகத்தில். எல்லா இடத்துலையுமே அப்படி தான். தவிர்த்து அவங்க வளர்ந்து இன்னும் போராட்டங்களை கண்டிப்பாக பேசும் பொருள் ஆக்கும்.
ஒரு பேசும் பொருளாக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ பிஜேபி 1 அப்படிங்கிறதுல இப்போ போட்டிருக்கீங்க, இப்போ 1 தான் வந்திருக்கு. ஆமா, இந்த 1 கூட பிஜேபி மாதிரி தெரியலையே. சௌமியா அன்புமணி தானே முன்னிலையில் இருக்காங்க. அவங்க முன்னிலையில இருக்காங்க. அப்போ பிஜேபி 0. பிஜேபி அப்படித்தானே வரும். அப்படிதான் வரணும். நயினார் நாகேந்திரன் ஏன்னா மற்ற விருதுநகர்லயும் பின்னடைவு தான், தென் சென்னையிலயும் பின்னடைவு தான், கோவையிலயும் பின்னடைவு தான், நிறைய இடத்துல. திருநெல்வேலியும் காலி பண்ணிட்டாங்க. இல்லை, இப்போ நயினார் நாகேந்திரன் வர வேண்டியது, இப்போ நயினார் நாகேந்திரன் போயிடுச்சு, பின்னடைவுல தான் இருக்காப்ல. அப்போது பாஜக கூட்டணியில் 1, பாஜக 1 இல்லை, பாஜக கூட்டணியில் இருக்க சௌமியா அன்புமணி மட்டும் முன்னிலை இருக்காங்க இல்லையா? ஆமா. இது இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, இதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுடைய தேர்தல் வியூகமாக இருக்கட்டும், இவங்களுடைய தேர்தல் கணிப்பாக இருக்கட்டும், எதுக்குமே அவங்களுக்கு பண்ண தெரியல. என்ன இங்க இருக்கிற மக்கள் வந்து அவங்களை இன்னும் ஏத்துக்க தயாரா இல்லை அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. ஏற்றுக்க தயாராக இருந்திருப்பாங்க.